ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கரூர் மாவட்டம் தண்ணீர் பந்தல் பகுதியில் திமுக முப்பெரும் விழாவை முடித்துவிட்டு அதிவேகத்தில் சென்ற பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 7 மாத கர்ப்பிணி உயிரிழந்தார். மேலும் அவருடைய கணவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். கரூர் மாவட்டம் சாலப்பாளையம் ஜே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நவீன், ரேணுகா தம்பதியினர். ரேணுகா மணல்மேடு நியாய விலைக் கடையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் 7 மாத கர்ப்பமாக உள்ளார். நேற்று இரவு கணவர் மனைவி இருவரும் கரூரில் இருந்து வீட்டுக்கு கோவை சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்ட போது தண்ணீர் பந்தம் பகுதியில் திமுக மாநாட்டை முடித்துவிட்டு சென்ற பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ரேணுகா, நவீன் கீழே விழுந்துள்ளனர். இதில் ரேணுகாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டு நிலையில் இருவரும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனை செய்த மருத்துவர் 7 மாத கர்ப்பமாக இருந்த ரேணுகா மற்றும் குழந்தை உயிரிழந்ததாக கூறினார். இந்நிலையில் படுகாயமடைந்த நவீன் சிகிச்சை பெற்று வருகிறார். திமுக முப்பெரும் விழாவிற்கு பல்வேறு மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பேருந்து வாகனங்கள் அழைத்து வந்த நிலையில் மாநாட்டை முடித்துவிட்டு அதிவேகத்தில் சென்ற பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்து அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நவீன் மற்றும் ரேணுகா 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகிய நிலையில் தற்போதுதான் ரேணுகா 7 மாத கர்ப்பமாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.